விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா கொள்ளை நிலா உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது பெண் இல்லாத ஊரிலே அடி ஆண் பூ கேட்பதில்லை பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கல? எத்தனையோ பிடிக்கல. பொதுவா பேசாத. வேண்டாம், தேவையில்லாம சண்டை வரும். இப்ப சொல்லாம போனதா சண்டை வரும். உன் கோபம் பிடிக்கல, பிடிவாதமும் பிடிக்கல. எந்த பொண்ணையும் சும்மா பார்க்க கூடாதுன்னு சொல்ற பாரு, அந்த கண்டிஷன் பிடிக்கல. உன் மைண்ட்ல பெர்விஷன் இருக்கு. எங்க எவ கிடைப்பான்னு அலையற. நீங்க ஒரு ஆம்பளைய பார்த்தா அதுக்கு பேரு ஜஸ்ட் லுக்கிங். அதுவே நாங்க பார்த்தா அதுக்கு பேரு அலையறோமா? ஹலோ, ஐம் கார்த்திக். நடந்ததெல்லாம் மறந்துட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கேன். ஏதாவது பேசி என்ன கன்வின்ஸ் பண்ண நினைக்காத. உன் கோவம் நிஜம் இல்ல. எங்க என்ன பார்த்து பேசினா உன் மனசு மாறிடுமோன்னு நீ பயப்படுற. வீணா அதாவது கற்பனை பண்ணாத. நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்க இங்க எத்தி செய்ய ஏன் பொழப்பு விடிஞ்சிருக்க நீர் போன பின்னும் நிழல் மட்டும் போகலையே போகலையே நெஞ்சுக்குழியில் நிழல் வந்து விழுந்திருச்சே அப்போ நிமிந்தவதா அப்புறமா குனியலையே குனியலையே கொட கம்பி போல மரம் குத்தி நிற்குதே நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்க இப்படி தாங்க ஆணும் பெண்ணும் எந்த விஷயத்துல அடிச்சுப்பாங்கன்னு படைச்ச கடவுளாலே முடிவு பண்ண முடியும். இந்த சண்டையை போக்குறதுக்கு கடவுள் உண்டாக்கின யோசனைக்கு பேர் தான் காதல். வர்ஷா 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 மை டியர் வர்ஷா. ஓகே, உங்க பேரு? விஸ்வா. விஸ்வா. விஸ்வா, நீங்க தானே கொரியோகிராஃபர்? வெரி குட் கொரியோகிராஃபி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வர்ஷா, நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் நிறைய மூட்ஸ் இருந்துச்சு உங்களோட சாங்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு லவ் இருந்துச்சு, அப்புறம் அதுல ஒரு சண்டை இருந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் அதுல ஒரு ஃபாஸ்ட் ஒரு துருதுருன்னு ஒரு பாட்டுக்கு ஆடினீங்க. எல்லாத்துலயுமே கலக்கிட்டீங்க வர்ஷா, பிரமாதமா பண்ணீங்க.
ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி வாங்க, நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது பார்ப்போம். லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் பிரசன்னா மாஸ்டர். ஒரு மெலடியில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அதோட நேரம் இருக்க ஒரு இமோஷனில் போய் பின்ன எண்ட் ஒரு ஹை ஆக்டேன் எனர்ஜியில் ஃபினிஷ் பண்ணீங்க. சாங் செலெக்ஷன் வாஸ் குட், காஸ்டியூம்ஸ் வர் குட். 2 areas which you need to work out is lifting பண்ணும்போது அந்த டேக் ஆஃப் அந்த லேண்டிங் ஹேஸ் டு பி ஸ்மூத்தர். ரெண்டாவது லெக் எக்ஸ்டென்ஷன்ஸ், லெக் வந்துட்டு எல்லாமே ஆஃப் பொசிஷன் இருந்துச்சு, கால்லாம் இப்படி இருந்துச்சு, நீட்ஸ் டு பி பாயிண்டட். ஓகே, அண்ட் 2 பேருக்குள்ள சண்டை வரும்போது அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, இட் ஹஸ் பி நேச்சுரல். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் வாஸ் a very good performance. Thank you மாஸ்டர். நேச்சுரல் ஃபைட் நிறைய பார்க்கணும்னா சொல்லுங்க மாஸ்டர், நான் வேணா ஹெல்ப் பண்றேன். ஓகே, சோ தருண் பண்ணாத ஃபைட்டா சஞ்சீவ். ரைட், தருண் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு வர்ஷாவோட பெர்ஃபார்மன்ஸ்? வர்ஷா, பிரசன்னா மாஸ்டர் சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீ இம்ப்ரூவைஸ் பண்ணினா ஃபைனல்ஸ்க்கு கண்டிப்பாக வந்துடுவேன். அண்ட் உங்கள் பார்ட்னரும் நல்லா அப்ரோச், நல்லா ஆட்டிடியூடோடு பண்ணார். அண்ட் வர்ஷா உன்னோட ப்ளஸ் பாயிண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணு. இது திஸ் வாஸ் குட், பட் ஐ நீட் வெரி குட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ வர்ஷா நல்லா டான்ஸ் ஆடி இருக்கீங்க, நல்லா எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்கீங்க, நல்ல லிப் மூமெண்ட் கொடுத்துருக்கீங்க. உங்க கண்ணு நல்லா, ஐ மீன் எக்ஸ்பிரஷன் கண்ணு தான் மெயின். ஸோ உங்க கண்ணு வந்து நீங்க நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்னை பார்த்து முறைக்கக்கூடாது, சிரிக்கணும். உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது இப்போ பார்த்து தெரிஞ்சுப்போம். ஜட்ஜஸ், உங்க ஸ்கோர் ஃபார் வர்ஷா. ஓகே, ஸோ பிரசன்னா மாஸ்டர் 9 கொடுத்தாலே அது என்ன பொறுத்த வரைக்கும் 10 மாதிரி தான்மா. ஸோ நீ கவலைப்படாத. தருண் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. எனக்கு வர்ஷா மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அது அக்கட చూడుமா.